இஸ்ரேல் எவ்வளவுதான் அலர்ட்டா இருந்தாலும், யுத்த காலங்கள்ல இழப்புகள சந்திக்க வேண்டியது வரும். அவர்களோட அடிப்படை கட்டமைப்பு, பொருளாதாரம் இந்த மாரி பல விஷயங்கள இழக்க வேண்டியது வரும். அதனால தான் அமெரிக்கா கூட அமெரிக்காவுக்குள்ள யுத்தம் வரும் அப்புட்ன்னா வாய மூடிட்டு இருந்துருவாங்க. ஆனா வேற ஒரு நாட்டுல தான் போய் பெரிய அளவுல சண்ட போட்டு, தங்களோட வீரத்த காட்டிக்குவாங்க. இதுதான் உலக நீதி. அதுல இஸ்ரேல் மட்டும் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு ஹிஸ்புல்லா மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா வாயில கிடையாது. ராக்கெட் மூலியமாவே சொல்லியிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காம 1 வார காலமா காசா பகுதிகளுக்குள்ள எங்கெல்லாம் ஐடிஎஃப் இருக்குன்னு இவர்களுக்கு அக்யூரேட்டா தெரியுதோ, அங்க மட்டுமே ராக்கெட் தாக்குதல ஹிஸ்புல்லா ஏவிக்கிட்டு இருந்துச்சு. இத முடக்குறக்கு இஸ்ரேல் பெரிய அளவு நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, லெபனான், இஸ்ரேல் பார்டர்ல நிக்கக்கூடிய ஐடிஎஃப் நோக்கி பெரிய அளவு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காருங்க. அந்த தாக்குதல்ல உயிர் பலி இருக்கு அப்படின்னு இம்மீடியட்டா ரிப்போர்ட் ஆயிருக்கு. சேதாரமும் இருக்கு. அதாவது அங்க என்ன இருக்க போகுது அடிப்படை கட்டமைப்பு ஹிஸ்புல்லாவ கவுண்டர் குடுக்கறக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் ஃபிளாஷ் ஆகுது. எண்ணிக்கை அப்படிங்கிறது தெரியல. சில 100 வீரர்கள் அப்படின்னு போப்போறதில்ல. 1, 2 வீரர்கள் தான் போறதுக்கு வாய்ப்பு. அப்படி போனாலும் அதுவே பெரிய பிரச்சனையா மாறும். இவர்கள் ரொம்ப நாட்களா இஸ்ரேல் குறி வச்சது ஹிஸ்புல்லாவோட ராக்கெட் இந்த பக்கம் வந்து அதாவது காசா பகுதிகளுக்குள்ள வந்து ஐடிஎஃப் தாக்கும் அப்படிங்கிறதா அதை நோக்கி ஒட்டுமொத்த கட்டமைப்பும் திசை திருப்பப்பட்டுச்சோ என்னமோ இந்த பக்கம் இஸ்ரேல் லெபனான் எல்லைகள்ல மீண்டும் ஒரு முறை இஸ்ரேல் ஏமாந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஐடிஎஃப் அதுக்கு அடுத்து வந்து சொல்லியிருக்காங்க உச்சகட்ட உஷார் நிலைக்கு நகர்த்தி இருக்கும். அங்க இருந்து அதாவது ஹிஸ்புல்லா பார்வைய அந்த பகுதியில பட விடாம தடுக்கிறதுக்கு எல்லா விஷயமும் இப்பவும் தயார் நிலையில இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. தள்ளி போயிரு இல்லாட்டி மிகப்பெரிய விலைய ஹிஸ்புல்லா குடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் ஒரு முறை எச்சரிக்கையும் குடுத்திருக்கு. இது அவர்கள் எதிர்பார்க்காத இன்னொரு தாக்குதல் லிஸ்ட்ல இன்னைக்கும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அதே மாரி பிடிச்சு வச்ச கைதிகள்ல ஒரு நபர் இறந்திருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்க பிரஜை. ஆனா அவர் அமெரிக்க, இஸ்ரேல் அப்படின்னு டூவல் சிட்டிசன்ஷிப்ல திரியிறாராட்டுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்துட்டார்கள் அப்படின்னு அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 2 நாடுகளுக்கும் அடுத்த சிக்கல். இப்படி நாட்கள் செல்ல செல்ல இப்படி கைதிகளோட இறப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. மன அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அது போக தாக்குதல், கடல் நீர் உள்ள போறது இந்த மாரி எந்த விஷயத்துல வேணாலும் மாட்டி பலியாக கூடும் அப்படிங்கிற இஸ்ரேல் மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தத மீண்டும் நிரூபிக்கிற மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இந்த சம்பவமும் ஃபிளாஷ் ஆகுது. அதே சமயம் ஹமாஸ் இன்னொரு பெரிய ஒரு அறிக்கைய தயாரிச்சு வெளியில விட்டுருக்காங்க. என்ன அப்புட்ன்னா, அவர்களோட சேனல்கள் எகிப்து, கத்தார் எல்லாரும் மூலியமா வெளியில வர்றது ஒரே ஒண்ணுதான். அதாவது முதல் தாட்டி மாரி ஒரு போர் நிறுத்தம். 1 வார காலம் அப்படிலாம் கிடையாது. போர் நிறுத்தம் டோட்டலா. மொத்தமா வெளியேறு அப்படிங்கிறதுதான் இப்ப ஹமாஸோட கோரிக்கையா இருக்கு. ஹமாஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இருக்கக்கூடிய ஆட்கள அனுப்பிட்டா அடுத்த கட்டம் என்ன ஆகும்? நமக்கு எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி தேடுறோமோ, இந்த போர் நிறுத்தத்த பயன்படுத்தி, அதே மாரி அவர்களும் பெரிய அளவு சப்ளைஸ உள்ளக்குள்ள கொண்டு வரதுக்கு தயாராயிடுறாங்க. தயாரானதோட விளைவுதான். ரொம்ப நாள் போராடி காசாவோட நடுப்பகுதி வரையும் வர முடிஞ்சுச்சு. ஆனா ஒரு போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் காசாவ தாண்டி கான் யூனிஸோட நடுப்பகுதி வரையுமே வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்ம எவ்வளவு தூரம் ஒரு மூச்சு வாங்க டைம் வாங்குறோமோ, அதே மாரி அவர்கள் சப்ளைஸ உள்ளுக்குள்ள பம்ப் பண்ண இந்த டைம யூஸ் பண்ணி நல்லா தீவிரமா வர ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பார்வை 2ஆம் கட்டமா ஒரு 50 பேர விட்டுட்டோம் அப்படின்னா மிச்சம் உள்ள ஆட்கள் மட்டும்தான். ஆனா நம்மனால தாக்கு பிடிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். தாக்கு பிடிக்க முடிஞ்சாலும் காசா பகுதிகளுக்குள்ள தானே இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருக்க போது. அப்படி ஒரு திட்டத்தோட தானே இவனுங்க செயல்படுறாங்க. அப்படின்னு அந்த ஒரு திட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்தனால ஹமாஸ் இப்படி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமா வெளியேறிரு. இப்போதைக்கு உள்ள கைதிகள் எந்த பிரச்சனைக்காகவும் இல்ல. அவர்கள விடுவிக்கிறத பத்தி எந்த விஷயமும் கிடையாது. எங்களோட முழு டார்கெட் காசா பகுதியை விட்டு இஸ்ரேல் ராணுவம் வெளியில போணும். அப்படி வெளியில அனுப்புறதுக்கு பெரிய அளவுல எங்களோட கண்ட்ரோல்லே தொடர்ந்து பயணிக்கிறக்கான ஒரு யுத்தம் தான் இது. அடிப்படையில இதுதான் அப்படின்னு சொல்லி
யூ-டர்ன்னு எடுத்துக்கலாம். இல்ல நிலைமைய புரிஞ்சுகிட்டு ஹமாஸ் வேற ஒரு ட்ராக்குக்கு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். எது எப்படியோ அக்டோபர் 7ல சாதிச்சது ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய மீதி உள்ள ஒரு பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்ட பணைய கைதிகள வச்சு இஸ்ரேல் ராணுவத்த வெளியில அனுப்பிருவோம். அதுக்கு எவ்வளவு காலக்கெடு எடுத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஏறக்குறைய நாட்கள் செல்ல செல்ல தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தியரிக்குள்ள இப்ப காசா யுத்தம் நுழைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு 1000 நபர்கள விடுவிச்ச கதையெல்லாம் இருக்கும். ஆனா அந்த கதையெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு 5 வருஷ காலகட்டம் ஆச்சு. இஸ்ரேல் இறங்கி வர்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஹமாஸ் இஸ்ரேல் கையில இருந்து தப்பிச்சு போகவும் 5 வருஷம் ஆச்சு. அந்த மாரி நாட்கள் செல்லட்டும். அதுவரையும் தாக்கு பிடிப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணைய கைதிகள் பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ஹமாஸ் முடிவு பண்ணிருச்சு. இனிமேல் இஸ்ரேல் எப்படி காய்கள் நகர்த்தப் போகுதுங்கிறத பொறுத்து தான் இந்த விவகாரம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஆனா ரொம்ப ஸ்மூத்தா நீ முடியாது அப்படிங்கிறத ஹெஸ்புல்லா இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா யார் என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் அதிகரிக்கும். அதையும் நம்ம விரிவா பார்ப்போம்.